அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய தியான சிந்தனை மாந்தர் யாவர் மேலும் பொழியப்படும் தூய ஆவியின் வரம் பற்றியதாகும். இறுதி நாட்களில் இறைவன் தம் பிள்ளைகள் எல்லார் மீதும் தம் ஆவியை பொழிந்து இளைஞர்களுக்கு காட்சிகளையும் முதியோருக்கு கனவுகளையும் தந்து உலகிற்கு இறைவாக்கு உரைக்கும் உன்னத கருவிகளாக நம்மை மாற்றுவார் என்ற வாக்குறுதியை இன்று தியானிக்கின்றோம். மே மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதமாக இருப்பதால் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு இறை வார்த்தையை தன் வாழ்வில் முழுமையாக தாங்கி உலகிற்கு உன்னத மீட்பரை தந்த இறை வாக்கின் உறைவிடமாகிய நமது தேவ அன்னையை இன்று தியானிப்போம். நாம் அன்னையின் கரங்களை பற்றி கொண்டு மன்றாடும் போது நம் புதல்வர்களும் புதல்வியரும் இறை வழியில் ஞானத்தோடு வளரவும் நம் இல்லங்கள் தூய ஆவியின் கொடைகளால் நிரம்பவும் செய்வார் என்பது உறுதி. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தை. இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறை வாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்களது பலவீனங்களை நீக்கி உமது தூய ஆவியின் வல்லமையால் எங்களை எழுப்பி வழி நடத்துவேன் என்று நீர் தந்துள்ள உன்னத வாக்குறுதிக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளாகிய இன்று முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். எங்கள் குடும்பத்தில் உள்ள இளைஞர்களும் பெரியோர்களும் உமது தெய்வீக ஒளியை பெற்று தீய வழிகளில் செல்லாமல் உமக்கு சாட்சிகளாக வாழ அருள் புரியும். அன்னை மரியாளின் உன்னத பரிந்துரையால் எமது பிள்ளைகளை ஞானத்திலும் விசுவாசத்திலும் வளர செய்து எவ்வித தீமைகளும் எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். ஆமீன்.